இப்போ இந்த சம்மில் நம்ம மீசியமாக கண்டுபிடிக்க போகிறோம். நம்ம அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஷேர் பண்ணுங்கள். வாங்க இந்த சம்மை பார்க்கலாம். இப்போ இதில் ஏற்கனவே நம்ம 3 சம்மை பார்த்துட்டோம். இப்போ 4வது சம் பார்க்க போகிறோம். இந்த 4வது சம்மில் என்ன இருக்குது? x³ - 27 இருக்குது. அடுத்ததாக என்ன இருக்குது? x - 3 ஹோல் ஸ்கொயர் இருக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன இருக்குது? x² - 9 இருக்குது. இப்போ இதை மூணையும் நம்ம என்ன செய்ய போகிறோம்? தனித்தனியாக பிரிக்க போகிறோம். இது பாருங்களேன், x³ இந்த 27 பார்த்தா என்ன மாதிரி இருக்குது? 3 கியூப்னு இருக்கா? 3 × 3 × 3 எவ்வளோ இருக்கும்? 27. அப்போ இது a³ - b³ ஃபார்மேட்டில் இருக்குங்களா? அப்போ அதுக்கு என்ன ஃபார்முலா? a, xங்கிறது a, bங்கிறது 3. ஓகேங்களா? அப்போ a - b a² + ab. abனா என்னது? 3x. ஓகேங்களா? ab + b², அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. அதாவது a - b × a² + ab + b² ஃபார்மேட்டில் பிரித்தோம். இப்போ இதை எப்படி பிரிக்கலாம்? x - 3² போட்டிருக்கா? அப்போ x - 3 அதை 2 வாட்டி பிரிச்சிட்டோம். ஓகேங்களா? இதை எப்படி பிரிக்கலாம்? x² - 9 x², 9 எப்படி பிரிக்கலாம்? 3² பிரிக்கலாம். இதை திருப்பி நம்ம ஃபார்முலா a² - b² ஃபார்மேட்டில் பிரிக்கலாமா? அப்போ a - b × a + b, அவ்வளோதான். எது முடிஞ்ச அளவு எல்லாத்தையுமே பிரிச்சிட்டோம். இப்போ நம்ம ஜிசிடி கண்டுபிடிக்க சொல்கிறான். நம்ம மீசிமா தான் கண்டுபிடிக்க சொல்கிறான். நம்ம முதல்ல ஜிசிடியை கண்டுபிடிச்சிடலாமா? ஜிசிடின்னு என்னது? மீபேவா. இருக்கிறதுலையே காமனாக இருக்கிறதா மீபேவா. இப்போ இங்கே பாருங்கள், x - 3 இதில் இருக்குது, இதுலேயும் x - 3 இருக்குது, இதுலேயும் x - 3 இருக்குது. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. வேறு எதில் ஏதாவது காமனாக இருக்குங்களா? பாருங்கள், வேறு என்ன இருக்குது? இங்கே x² + 3x 9 இருக்குது. ஸோ வேறு எது இல்லை, வேறு எதுவுமே காமனாக இல்லை. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ எல்சிஎம்னா என்னது? எல்சிஎம்னா இருக்கிறதுலே லோயஸ்ட்டாக இருக்குது. ஓகேங்களா? முதல்ல என்னது? காமனாக இருக்கிறதெல்லாம் எழுதிடலாம். அப்போ என்ன காமனாக இருக்குது? x - 3 காமனாக இருக்குது. ஓகே, வேறு எதுனா இதில் மீதி இருக்குது? இந்த இடத்துல இது மீதி இருக்குது. x² + 3x + 9. அப்புறம் என்ன இருக்குது? இதில் x - 3 நம்ம காமனாக எடுத்து எழுதிட்டோம். அப்போ மீதி இன்னொரு x - 3 செகண்டில் இருக்குல்ல, ஸோ x - 3. இதில் x - 3 காமனாக எழுதிட்டோம். இதில் x + 3 காமனாக இருக்குது. ஸோ அப்போ அதையும் எழுதிக்கலாம். இப்போ இதை ஒன்று சேர்க்க முடிஞ்சால் முடிஞ்சிச்சு. அதாவது முதல்ல மீபேவா, அதாவது ஜிசிடினா இருக்கிறதுலே காமனாக இருக்கிறத எழுதிடணும். அவ்வளோதான். எல்சிஎம்னா இருக்கிறதுலே முதல்ல காமனாக எழுதிட்டு மிச்சம் மீதி எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எழுதிடணும். இப்போ என்ன இருக்குது? அதுக்கப்புறம் ஒன்று சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு x - 3 x - 3 என்ன செஞ்சுக்கலாம்? x - 3 ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். அடுத்தது x + 3 × x² + 3x + 9. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சுங்க. தேங்க்யூ.